தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஐடியாலஜி கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்து பேசுகிற ஆட்கள் மிகவும் குறைவு. ஒருவேளை வெளியே தெரிகிற ஆட்களாக இருந்தாலும் அவங்க முழுக்க திராவிட சொம்பா தான் இருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னென்னா, படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய ஒரு தயவு தட்சணை தான் தேவை அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நிறைய தமிழ் தேசியவாதிகளும் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் வெளிப்படையாக நான் இதை தான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற குரல் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேரான ஆட்கள். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களின் எல்லா பேச்சுகளையும் கேட்ட பிறகும் அவர் வந்த பிறகும் நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே முன்ன இருந்த அதற்கான அத்தனை மாற்றங்களாக தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி தற்போது இருக்கக்கூடிய சினிமா காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக ஒரு சில விஷயத்த ஒருத்தர் பண்ணார். அதை பார்க்கும்போது ஒரு மெய் சிலிர்த்து போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு ஆளை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க விரும்புகிறோம். அந்த நபர் யார் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அந்த செய்திகளை சொல்கிறது தான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நபருடைய பெயர் ஜிவி பிரகாஷ் குமார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மியூசிஷியனாக இருக்கார். அதை தொடர்ந்து நல்ல திரைப்படங்களும் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா தான் எப்போதும் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இது சும்மா ஒரு பேட்டி 2 பேட்டி பார்த்து சொல்லலை. இதுவரைக்கும் நான் அவர் பேட்டி எடுக்கிறதுலையோ, அவர் போய் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் கலந்துட்டு பேசும்போதும் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு தமிழ் முக்கியம் அப்படிங்கிற முன்னெடுக்கிற மிக முக்கியமான ஆளாக அவரும் இருக்கார். ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் இயக்குனர் அவரும் இருக்காங்க. இவங்க பேசுகிற எல்லாமே பார்த்திங்கன்னா கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. இன்னும் இது போல் குணச்சித்திர நடிகர்கள் அப்படி இப்படின்னு எக்கச்சக்க பேர் எனக்கு தாய்மொழி முக்கியம் சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஜிவி பிரகாஷ் ஒரு சம்பவமே பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்தியாவோட சுதந்திர தின விழாக்காக பார்த்திங்கன்னா ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டிருந்தது. அந்த பாடலுக்கு நீங்கள் இசையமைச்சிருக்கீங்க. உங்களுக்கு தேசிய அளவிலான பற்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு முதல்ல இல்லை எனக்கு என்னோடய தாய்மொழி தான் முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு. தேசத்து மேலே பற்று இருக்குது, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் முதல்ல எனக்கு என் தாய்மொழி தான் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொன்னது அத்தனை பேரையும் ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் உள்ளாகிச்சு, என்னையும் சேர்த்து. ஏன்னா எந்த நேரம் போனாலும் எனக்கு என்னோடய தாய்மொழி முதல்ல முக்கியம், அதன் பிறகு தான் தேசம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதே விஷயத்த தான் வெற்றிமாறன் சார் அவரும் பேசியிருக்காரு. இன்னும் பலரும் பேசியிருக்காங்க. இதை நான் ரொம்ப அதிகமாக பேசி கேள்விப்பட்ட ஆள் அண்ணன் சீமான் அவர்கள் தான். சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வேறு, நீ எந்த சிட்டிசன் அப்படிங்கிறது வேறு. உன்னோட தாய் அழகு தான், அதை நீங்கள் ஏற்றுக்கலாம், நானும் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் என் தாய் தான் வசதி அப்படிங்கிற விஷயம் எனக்கு இருக்கும்ல. உன்னோட தாய் அழகுன்றதுக்காக என்னோடய தாய் அழகு இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி தான் தயவு செய்து தமிழ் சம்மந்தமாகவோ நாம் ஒரு தமிழன் அப்படிங்கிறத ஒரு அடையாளப்படுத்துறது மூலயமாக ஒரு இனவெறியோ தவறான ஒரு விஷயம் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திராவிடன் அடையாளப்படுத்துறதுல எப்படி தப்பு இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் தப்பு இருக்குன்னு வரும். அதனால் அடையாளப்படுத்துதல் அப்படிங்கிறது உண்மையை அடையாளப்படுத்தணுங்கிறேன். திராவிடங்கிறதுக்கான எந்த ஒரு கூறும் ஒரு தெளிவும் இல்லாத போது தமிழன் அப்படிங்கிறதுக்கான நமது மொழி அடையாளமாக இருக்குது, நமக்குன்னு ஒரு நிலம் அடையாளமாக இருக்குது, நமக்குன்னு ஒரு தலைவன் இருக்கான் அப்படின்னும் போது நம்ம ஏன் இதை அடையாளப்படுத்துறதுக்கு தயங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. இது சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் நம்ம கூட பழகிற நண்பர்கள் எல்லாம் நாம் அடையாளப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்னை இந்த மாதிரி குறிப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லியே நம்ம தள்ளி தள்ளி இருப்போம். அந்த விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எல்லா இடத்துலையும் தான் தமிழை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதைத் தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் நான் தமிழன் தான், தமிழ் தான் எனக்கு முக்கியம், எனக்கு என் தாய்மொழி தான் முக்கியம்னு பேசும்போது நம்மலாம் எந்த இடத்துல தெரிஞ்சு யார்கிட்ட அடையாளப்பட்டு யார் நமக்கு என்ன பண்ணிட போகிறாங்க. நம்ம தைரியமாக சொல்லலாம் நம்ம தமிழ் தேசியவாதி தான் அப்படிங்கிறதும், நமக்கான தலைமை என்ன, நமக்கான ஆட்சி என்ன, நமக்கான ஆசை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து வைக்கலாம். இயற்கையை நாங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். இதன் மூலயமா நிறைய பேருக்கு புரிதல் வரும். அந்த புரிதல் நிச்சயம் நம்மளுடைய வெற்றிக்காக உதவும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நம்முடைய இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலையும், இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும் நாம் தமிழர். ஒரே மாதிரி பார்க்கலங்கிறீங்க. அப்ப இரண்டும் உங்களோட ஒரே பதில ரெண்டு கண்ணு மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல எது எனக்கு என் மொழி தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் ரெண்டாவதா தேசம் இருக்கலாம். ஏன்னா என் மொழி என்னுடைய தாய். அஃப்கோர்ஸ் என்னோட தேசம் மேல எனக்கு பற்று இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. முதல்ல மொழியை வைப்பேன், அதுக்கு அடுத்து நான் என்னோட தேசத்தை வைப்பேன்.